ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்கூட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட டிவிஎஸ் ஆர்பிட்டர் ஈவி தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா இது ஆல்ரெடி போட்டதாச்சு, இதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் யோசிக்கலாம். இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கான்செப்டோட வந்து டிவிஎஸ் ஆர்பிட்டர் வந்திருக்கு. அதேமாரி பேட்ரி பேக் வந்து கொஞ்சம் கம்மியான வாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த பாஸ்னால் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாங்க போய் பார்க்கலாம். இப்போ லான்ச் ஆன பாஸ் கான்செப்டோடு வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி லான்ச் ஆன டிவிஎஸ் ஆர்பிட்டர் வெர்ஷன் 2. அதே மாதிரி இந்த பாஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரில் மட்டும் இல்லாமல் ஐக்யூப்லேயும் வந்து இந்த பாஸ் கான்செப்ட் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு பெக்குலியரான விஷயம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாஸ் கான்செப்டில் வர வண்டி வந்து பார்த்திங்கன்னா 49,999 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் முன்னாடி வந்த ஆர்பிட்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு மட்டுமே 1,11,000 ரூபாய் கிட்ட வரும். அப்போ இது வந்து நமக்கு பெனிஃபிட் இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாஸ்ன்ற கான்செப்டில் கொடுக்குற பேட்ரி வாட் தாங்க ரொம்ப கம்மியான கிலோவாட் ஹவர் தான் கொடுக்குறாங்க. 1.8 கிலோவாட் ஹவர் தான் கொடுக்குறாங்க. இதுவே வந்து வெர்ஷன் 2ன்ற பழைய ஆர்பிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3.1 கிலோவாட் ஹவர் வருது. அதே மாதிரி ரேஞ்சு நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். மினிமமாக இருக்குது, ரொம்ப 86 கிலோமீட்டர் தான் வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவாக வெர்ஷன் 2 பழைய ஆர்பிட்டரை பொறுத்த வரைக்கும் 158 கிலோமீட்டர் ரேஞ்சு. அவங்க கிளைம் பண்ணதோட ஆல்மோஸ்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 86 கிலோமீட்டருக்கு டெய்லி யூசேஜுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக வருது. அதே மாதிரி சார்ஜிங் டைமு, அட்லீஸ்ட் சார்ஜிங் டைமில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் எடுக்கும். வெர்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா 2.2 ஹவர்லேயே வந்து சார்ஜ் ஆகிடும். ஆனால் கம்பேரிட்டிவாக அதர் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிலே தான். அதேமாரி வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 101 கிலோ தான் வந்து இந்த வெர்ஷன் 1 வருது. இதுவே பழைய ஆர்பிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 112 கிலோ கிட்ட வருது. மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். 34 லிட்டர் அண்டர் ஸ்டோரேஜ், அதே மாதிரி எக்கோ, சிட்டி ரைடிங் மோடு வித் டெடிக்கேட்டட் பார்க்கிங் மோடுன்ற எல்லாமே காமனாக வருது. இப்போ நம்ம பாஸ் உள்ள வரும். பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் வந்து 862 ரூபா கிட்ட கட்டுற மாதிரி வரும். ஸ்டார்டிங் 50,000 ரூபாய் பே பண்ணாலும் நீங்கள் மாதம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்கள்லேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டுவீங்க. கட்டி முடிச்சிங்கன்னா ஓவராலாக நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 95,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதில் என்னடா பெனிஃபிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் போய் பேட்ரி ஆஸ் ஏ சர்வீஸுன்ற கான்செப்டில் பே பண்ணுறப்பே நீங்கள் உங்கள் சார்ஜ் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் இதோட மெயின் பெனிஃபிட். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து எனக்கு தெரியல. வேறு எதனாச்சும் அடிஷ்னல் பெனிஃபிட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் 3 வருஷம் 2 வருஷம் நீங்கள் மாதம் கட்டி எடுக்கிற தொகை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,00,000 ரூபா கிட்ட வருது. அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஹையர் பேட்ரி பேக்கில் 158 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க வெர்ஷன் 1 எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் அல்டர்னேட்டிவாக சட்டாக்குன்ட்டு நிறைய பைக் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து வாங்குவீங்களான்றதை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.